அங்கே மேலே பார்த்துருப்பீங்க எல்லாம். பணம் நம் வாழ்க்கைக்கு பலமா பலவீனமா, இதுதான் தலைப்பு. மனுஷன்தான் பணத்தை படைச்சான், ஆனால் அவன் அது பாடா படுத்துது. இப்போ நம்ம ஏடிஎம்ல மனம் இருக்கிற இடம் இங்கனையா அங்கனையா அப்படின்னு கேட்டு நாம் ஓடி 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 பணம் எடுக்கிறோம் பாருங்க. அது நம்ம போய் அந்த காலத்தில் நாங்கள் சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்க போகும்போது இந்த கிடைச்சிரும் அந்த கிடைச்சிரும்ட்டு போவோம். கிட்ட போய் எடுக்க போகிற போது டிக்கெட் இல்லைன்னு போட்டுருவான். அது மிஷின் வஞ்சகம் இல்லை, அது திடீர்னு என்ன செய்யுது, சொல்லாமல் கொள்ளாமல் நின்றுக்கிடுது. பணத்துக்காக நம்ம படுற பாடு, நம்ம படைச்சது தான். ஆனால் இப்போ நம்மளை படுத்துதையா, பணம் நம்மளை படுத்துதையா. எதை எடுத்தாலும் காசியா, என்ன செய்கிறது யோசிக்கிறோம். கொஞ்ச நேரமாக உட்காந்து யோசித்து, ஆமையா இந்த பணம் நமக்கு பலமா இல்லை பலவீனமா கொஞ்சம் யோசிக்கலாம் தானே. பலம்னு சொல்கிறதுக்கு நம்ம புலவர் ரெடியாக நிற்கிறாரு. அக்கௌண்ட்டில் வச்சுருக்காரு. அதனால் என்ன செய்வார்னா, அவர் வாழ்க்கையில் எந்த நேரமும் சம்பாதிச்ச வண்ணமாக தான் இருக்கார். அவருக்கு அந்த பக்கம் அந்த அம்மா இருக்காங்களே, அவங்க கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஏதோ மாத சம்பளக்காரர் தான், வேறு என்ன அவங்ககிட்ட என்ன இருக்குது. அவங்க வீட்டுக்காரரு சம்பாதிக்காரு, அவ்வளோதான். ஒத்தாள் வேலை பார்க்குறதானே சிரமம். பலம்தான் அந்த அம்மா, சுப்புலட்சுமி அம்மா, ரேவதி சுப்புலட்சுமி அம்மா. ராஜா பணத்தை வாங்கி 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 இங்கே வங்கிகளில் தான் அவர் வேலை பார்க்குற இடத்துல, அவர் வேலை பார்க்குற இடத்துல பணத்தை வாங்கி வரிசையில் நிற்கிற மக்களுக்கு வாரி வழங்குற வள்ளது. இந்த 3 பேரும் பலம்னு சொன்னா சும்மா விடுவாரா சிவகுமார்? அவர் கொஞ்சம் கதை சொல்கிற ஆள். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏதோ இருக்கிறோம் வாழ்கிறோம் அப்படி இருந்துட்டு போயிடணும். சேர்த்து வைக்காதீங்கப்பா, செல்லரிச்சு போயிடும், தேவையா அது அப்படின்னு அவர் வீட்டம்மா எதிர்த்தா கூட சொல்கிறார். அதனால் அவர் ரொம்ப தெளிவு. இது தெய்வான இருக்கே பிள்ளை, நம்ம மேட குழந்தை. ஐடி அப்படின்னா ஹைடி, அவங்கக்கிட்ட தான் இப்போ பணமே புழலுதுன்றாங்க. அந்த அம்மா சொல்லுது, வருவது போல் போயிடும். அது எதுக்குயா, வரதா புயல் மாதிரி போயிருமையானது. அந்த பிள்ளை கடைசி ஆளுக்கு வருங்க. பாரதி பாஸ்கர் காசை கையில் தொடுறதில்லை. மகாத்மா காந்தியுடைய சீடரும் ஒன்று, இவங்களும் ஒன்றும். எதுக்கு, அற்பமான விஷயம். அதனால் அவங்க பணத்தை பற்றிய விஷயங்களை சொல்லுவாங்களே தவிர பணத்தை பார்க்கவே மாட்டாங்க. இந்த பக்கம் 3 பேர் அது பலவீனம்யா, அதை போய் ஐயா பெருசுபடுத்துறீங்கன்னு இவங்க 3 பேர். இந்த பக்கம் 3 பேர் பலமே அப்படின்னு பேசுகிறாங்க. இனி நான் குறுக்க நிற்காம, பணம் மனித வாழ்க்கைக்கு பலமே என்ற அடி தொடங்குகிறது. நம்முடைய புலவர் ராமலிங்க ஐயா தொடங்குகிறார். மரத்தின் பலம் வேரில் உள்ளது, மனிதனின் பலம் பணத்தில் தான் இருக்கிறது. ரெண்டுமே வெளியே தெரியாது.
கரண்ட்டு வளர்ச்சியின் பலம் என்றால் கரன்சி வாழ்க்கையின் பலம். ஒன்றுமில்லை, வட்டி கடைக்காரர் வீட்டை கல்யாணத்துக்கு போய் ஆளுக்கு வாழ்த்தினான். ஆனால் நான் போய் வாழ்த்தினேன், அசலும் வட்டியும் போல் வளர்கன்னு. அவங்க அடைஞ்ச சந்தோஷம் மொய்கவர் கூட வேணான்ட்டான் சார். இந்த வார்த்தை போதுமையா எனக்கு, இந்த வார்த்தை போதுமையான்னு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்கு. பலவீனத்தையே பலமாக்குவது பணம் ஒன்று தான் ஐயா. ஒரு நைட்டில் எவ்வளோ மாற்றம் வருது. ஊரே தலைகளை நின்று வச்சையா. அவசர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆனவங்கிட்ட போய் சொல்கிறேன், ஏடிஎம்மில் பணம் வருதுனால எழுந்து வந்துட்டாயா. ஓ, அவனுக்கு மருந்தை விட பணம்ன்ற வார்த்தை தான் சார் அவனுக்கு வைத்தியமே. ஒன்று முதல் நாள் சாயந்தரம் என் ஒய்ஃபை கேட்குறேன், 300 ரூபா கொடுறேன்னு. ஒத்த பைசா இல்லைன்னா ஒரே அறிவிப்பு வந்தது, உங்க வீட்லயுமா? மறுநாள் காலையில் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? கணவன் காணாமல் போனால் கூட என் நாட்டு பெண்கள் கலங்க மாட்டார்கள். கடுகு டப்பா காணாமல் போனால் பதறி போய் விடுவார்கள். ஒன்றில் ஒரு அம்மா டாக்டர்கிட்ட போய் சொல்லுது, டாக்டர் நீ தான் எனக்கு வழி பண்ணணும்னுச்சு. என்னம்மா? நேத்தான் நான் வந்தேன் உங்கள் வீட்டுக்காரனை கூப்பிட்டுன்னு. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்கள்கிட்ட வந்தேன்னா நீ மருந்து கொடுத்த. என் வீட்டு நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு வெட்டினரி டாக்டர்கிட்ட போனால் அந்த ஆள் மருந்து கொடுத்தாரு. 2 மருந்து கலந்து போச்சு. இப்போ எது நாய்க்கு கொடுக்குற மருந்து, எது என் வீட்டுக்காரனுக்கு கொடுக்குற மருந்துன்னு தெரியல. ஆனால் ஒன்று ஏன் குழப்பத்தோடு வந்தேன்னு தெரியுமா? ஒருவேளை மாற்றி கொடுத்து என் நாய்க்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, என்னால் தாங்க முடியாது. ஏன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின நாய் அது. பணத்துக்கு அவ்வளவு மவுசு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம் சார். ஒரு பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட வந்து உக்காடுறான். டாக்டர் சொன்னார், டாக்டர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னார். அப்பா நல்ல மனுஷனாகிறியாப்பா, என்கிட்ட 1 ரூபா கூட இல்லைன்னா. உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, எழுந்து போன்ட்டார். அவருக்கு பணம் வேணும் சார். பணத்து மேலே எவ்வளவு பற்றும் பக்தியும் பாசமும் இருக்குது தெரியுமா? அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். ரொம்ப வயசான ஒரு பெரியவர் சென்னையில் இருக்கிற ஒரு பேரனை பார்க்கறதுக்கு வராரு. பேரனை கூட சேர்ந்துக்கணும் ஒரு 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 தெரு பக்கமாக போகிறாரு. தாத்தா இங்கேயே இரு, நான் போய் ஏடிஎம்மில் பணம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் எடுத்துன்னு வெளியே வந்தான். என்னடா எடுத்துன்னு வந்தேன்னார். பணம் எடுத்துன்னு வந்தா. யார் வீட்டு பணத்தை எடுத்து வந்தேன்னாரு. அட என் வீட்டு பணம் தான் அது மூலமாக வருதுன்னா ஓங்கி ஒரு அறை விட்டாரு. வீட்டில் அம்மா பெரிய இரும்பு போட்டி இருக்குது, அங்கே வைக்காது, இங்கேண்டா நடுத்தரில் கொண்டாந்து வச்சேன். அது 10ஆம் பைசலித்தனம் இல்லை, அவர் பணத்து மேலே அவ்வளோ பக்தி இருக்குது சார். இந்த நாட்டில் தான் சார் கற்றவனை விட கல்லா பெட்டிக்குத்தான் சார் மதிப்பும் மரியாதையும் அதிகம். அதனால பணம் என்பது இன்னைக்கு அவசியம். நாம் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்த நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு மகப்பேறு இல்லை என்றால் அவளை மலடி என்று சபித்தது இந்த சமூகம். ஆனால் சில லட்சம் ரூபாய்களை செலவு செய்து இன்றைக்கு ஒரு டெஸ்ட் டியூப் குழந்தை பிறந்தால் அந்த சாபத்தையே வரமாக்கிய சரித்திரம் பணபலத்துக்கு இருக்கிறது என்றார். நீங்க இல்லை மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன் மாண்பு நீதிபதி அவர்களே. அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க, பொன்மொழி, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னா, இன்றைக்கு விண்வெளி வரைக்கும் பாயும். சேட்டலைட்டில் நம்ம பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மேலே அனுப்புறமே. அதனால் தான் இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் எல்லாம் வல்லரசு என்று உதடுகளால் உச்சரிக்க தொடங்கியதற்கு காரணம் என் தேசத்தின் பணபலம். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் மாண்புமிகு நீதிபதி அவர்களே. பணக்காரன் ஏழையாவது வேதனை, ஏழை பணக்காரனாவது சாதனை. நன்றி, வணக்கம். அல்ல, பணம் மரத்துக்கு வேறு பலம், மனுஷனுக்கு பலம் எது? பணம். பணம்தாயா முக்கியம். இவ்வளவு மனுஷன் பேசுகிறாரே. வாங்க சிவகுமார்.
இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் கண்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். புலவர் அவர்கள் வழக்கம் போல அருமையாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம், ஐசியூவில் அட்மிட் ஆயிருந்த ஒருத்தங்கிட்டக்க போய் ஏடிஎம்ல பணம் வருதுன்னா எந்திரிச்சு உக்காந்தானா? அவன் ஐசியூக்கு போனதே ஏடிஎம்ல நின்றுட்டு இருந்த காரணத்தினால தான். கட்டிய கணவனை விட கடுகு டப்பா பெரிது என்று நினைக்கிற அளவிற்கு பணம் ஒரு பெண்ணை கீழே இறக்கி விட்டது. இதைத்தான் நாங்கள் பலவீனம் என்கிறோம். கனம் நடுவர் அவர்களே, பணம் தேவைதான். ஆனால் எல்லா தேவைகளையுமே பணத்தை வைத்து நிறைவேற்றி கொண்டு விட முடியும் என்று மனிதனை நம்ப வைத்து விட்டதே, அதுதான் இந்த பணத்தால் வந்த பெரும் பலவீனம். நான் 3 அடிப்படையில் இந்த பணம் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு பலவீனம் என்று சொல்லுகிறேன். பெருமக்களே, ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய பலம் எது தெரியுமா? பணம் கிடையாதுங்க. அவனையும் நேசிக்கிற உறவுகளும் நண்பர்களும் தான் ஒருவனுக்கு உண்மையான பலம். ஆனா இன்னைக்கு உறவுகளை விட, மனிதர்களை விட பணம் தான் பெருசுன்னு நினைக்கிற அளவுக்கு இது நம்மளை மாத்திருச்சே, பலவீனப்படுத்திருச்சே. ஒருத்தருக்கு 2 மாப்பிள்ளைங்க, ஒருத்தர் துபாயில் வேலை செய்கிறாரு, இன்னொருத்தர் உள்ளூரில் இருக்கிறாருன்னு வைங்க. வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சின்னு வருதா, யாருக்கு பெரிய மரியாதை இருக்கும்? இந்த துபாய் மாப்பிள்ளை காரில் வந்து இறங்கினார்னா ஒருத்தர் ஓடுறாரு, ஒருத்தர் கையை கொடுக்குறாரு, ஒருத்தர் பொட்டியை தூக்குறாரு. இந்த உள்ளூர் மாப்பிள்ளை அவரே போற்றராட்டம் பொட்டியை தூக்கிட்டு வர்றாரு. அப்பா சொல்கிறார், ஏய் நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் சொத்தை பிரிக்க முடியாது, செத்தாதான் சொத்தை பிரிக்க முடியுன்றார். பையன் உடனே சரி அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறான்றான். உறவுகளை விட, மனிதர்களை விட மணி பெரிதாக போய்விட்டதே, அந்த நிலைக்கு மனிதனை மாற்றியது இந்த பணம் அல்லவா? அதுதான் பலவீனம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு நாட்டுக்கு பெரிய பலவீனம் எது தெரியுங்களா? அந்த நாட்டினுடைய பகைவர்களோ நோய்களோ சுற்றுச்சூழலோ கிடையாதுங்க. அந்த நாட்டினுடைய சட்டத்தை பற்றி கவலையே படாமல் எவ்வளவு வேண்டுமானாலும் சட்டத்தை மீறி சம்பாதிக்கலாம், ஒருவேளை மாற்றிக்கொண்டால் அந்த பணத்தை வைத்தே சமாளித்து விடலாம் என்று தலைவர்களும் மக்களும் நம்பினால், அதை விட பெரிய பலவீனம் ஒரு தேசத்துக்கு எதுவும் வேணாம். எப்படி ஆகி போச்சுங்க சார்? கள்ள நோட்டை ஒழிக்கணும்ன்றதுக்காக தான் புது நோட்டு கொண்டு வந்தாங்க. நம்பாலும் 2 நாள்ல புது நோட்டுக்கே கள்ள நோட்டு கொண்டாங்க. பெருமக்களே, தமிழில் நாணயம் என்று ஒரு சொல் உண்டு. அந்த சொல்லுக்கு தமிழன் 2 அர்த்தங்களை வைத்தான். ஒரு அர்த்தம் நேர்மை என்பது, இன்னொன்று பணம் என்பது. என்ன காரணம் புரிகிறதா? பண விஷயத்தில் நீ நேர்மை தவறி நடந்தாய் என்றால் அந்த பலம் என்று நினைக்கிற பணமே உன் பலவீனமாக மாறிவிடும். அதனுடைய விளைவுதான், அதை பலம் என்று நம்பியவர்கள் தான் கோடி கோடியாக சேர்த்து ஒரு ரெய்டு வந்த பிறகு ஜெயிலுக்கு பின்னால் போக வேண்டி இருக்கிறது. ஆனால் இது நம்முடைய பலம் என்று கொஞ்சம் கூட நினைக்காமல், மக்களை தன் பலமாக ஒருவன் நினைத்து வெறும் 120 ரூபாயும் 2 கதர் சட்டையும் வேட்டியோடு இறந்தவன் பெருந்தலைவர் என்று தேசமே கொண்டாடுகிறது. 3 அறங்கள் சொல்லுகின்றேன். 1, இந்த நாட்டில் மருத்துவம் என்பது இலவசமாக ஒரு தொண்டாக செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணினுடைய அறம். சில லட்சம் ரூபாயில குழந்தை பேறு இல்லாத பெண்ணை குழந்தை பெறுகிறவர்களாக மாற்றிவிடலாம் என்றால் உங்கள் பணம் எங்கள் ஏழை பெண்களுக்கு ஒரு சாபம் என்றல்லவா பொருள். மருத்துவம் என்பது தொண்டாக இல்லாமல் லாபம் சம்பாதிக்கிற ஒன்றாக மனிதனை அறத்திற்கு எதிராக செயல்பட வைத்தது மிகப்பெரிய பலவீனம் அல்லவா? 2வது, அன்னம் என்பது தானத்துக்கு உரியதே தவிர தனத்துக்கு உரியது இல்லை. 3வது, இதுதாங்க இருக்கிறதுலே அக்கிரமம், இலவசமாக தரப்பட வேண்டியது கல்வி. இன்னைக்கு அப்படியா இருக்குது? முதல் 2 விட சூப்பர் பிசினஸ் தான். இந்த நாட்டினுடைய அறத்தையே பலியிடக்கூடிய அளவிற்கு மனித மனதில் ஒரு ராட்சசத்தனம் புகுந்து விட்டது என்றால் அது பணத்தால் ஏற்பட்ட அக்கிரமம் அல்லவா? பெருமக்களே, மனிதன் பணத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் மாற்றலாம், பணத்திற்காக மனிதன் ஒருபோதும் மாறிவிடக் கூடாது. ஆனால் இன்றைக்கு பணத்திற்கு முன்னால் மனிதர்களை விட மணிதான் பெரிது, சட்டத்தை விட சம்திங் தான் பெரிது, கேரக்டரை விட காசு தான் பெரிது, தூய்மையை விட துட்டு தான் பெரிது என்று நினைக்கிற அளவுக்கு நாம் விழுந்து விட்டோம் என்றால் உங்கள் அத்தனை பணமும்
பலவீனங்களுக்கே சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். ஆனால் என்ன பாடுபடுத்துறது நமக்கு தேவையாது. ஒன்று வேண்டாம், நிம்மதியாக இருக்கலாமியா. சரி, பார்ப்போம் என்ன விஷயம். ரேவதி அம்மா வாங்கப்பா. எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சிவகுமார் ரொம்ப அற்புதமான கவிதை மாதிரி பேசினார். பணத்தை வைத்து மருந்து வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து கட்டில் வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. அதாவது வாங்க முடியாதான், ஆனா பணமே தேவையில்லைங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு ஒண்ணு சொன்னார், கல்வி இலவசமாக கொடுக்க வேண்டும், இன்று அப்படி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அரசு பள்ளியில போய் படிங்க, இலவசமான கல்வி நம்ம ஊர்ல கொடுக்கப்படுகிறது. உணவு போட்டு புத்தகங்களும் கொடுத்து படிக்க கூப்பிடுறாங்க. அரசு வேலை வேணுமா, அரசு பள்ளியில படிக்க மாட்டாங்களாம். அது உங்க குத்தங்க, ஒட்டுமொத்த சமூகத்தின் தப்பு இல்ல. நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஊருக்குள்ள பெரிய மனுஷன் யாருன்னு கேட்டு பாருங்க. வயசுல பெரியவங்களையா பெரிய மனுஷன் சொல்றோம்? அதெல்லாம் கிடையாது. எங்க புலவர் ஐயா மாதிரி பணம் படைத்த ஒரு பெரியவரை தான் பெரிய மனுஷன் சொல்றோம். இல்லையா? ஜமீன் ஜமீன் ஊருக்குள்ள போய் ஒரு பெரிய மனுஷன் பணக்காரர் ஒரு வார்த்தை சொன்னா ஊரே கட்டுப்பட்டு அந்த தீர்ப்புக்கு கட்டுப்படுகிறது என்றால் அது பணம் கொடுக்கிற பலம். இப்ப வீட்டுல பெரியவர் நல்ல பணத்தோட இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் மேல் மாடியில் இருக்கும்போது கீழே சிரிச்சுகள்லாம் பேசி சிரிச்சுதுன்னு வைங்க, அங்க இருந்து சவுண்டு கொடுப்பாரு. என்னம்மா அங்க சத்தம்? சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் மாமா. இதுவே ஒண்ணு இல்லாதவர் அப்படி கத்துனாருன்னு வைங்க, யோ பெருசு எந்த நேரம் இப்படித்தான் கத்திக்கிட்டே இருப்பியாம்மா. வயசான காலத்துல கையில பணம் வேணுங்க, அதை விடுங்க. இப்ப வீட்டுக்குள்ள பாருங்களேன், மாமியார் கையில நிறைய நகை இருந்தா பகை இல்ல, பகை கிடையாதுல்ல. மருமக சொல்லுவா, அத்தை ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறீங்களா அத்தை, ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறீங்களா அத்தை, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் அந்த நகையெல்லாம் மகளுக்குலப்பா போய் சேரும்? நீ வேற இல்ல, அதுக்கு முன்னாலே நாங்க வாங்கிடுவோம்ல. நடுவர் அவர்களே, பணம் என்பது பெண்களுக்கு மிகப்பெரிய பலம். ஒரு பணக்கார வீட்டுல பெண் இருக்குன்னு வைங்களேன், இப்ப கல்யாணத்துக்கு பெண் கேட்டு போட்டி போட்டு ஓடி வருவாங்க. பொண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே காஜல் அகர்வால் மாதிரி இருக்கும்பா. அது காய்ச்சல் அகர்வால் மாதிரி இருக்கும், ஆனாலும் காஜல் அகர்வால் மாதிரி இருக்குன்னு பொண்ணை கட்டிட்டு வருவாங்க. வந்த பிறகு மாமியார் அப்படியே புல்லரிச்சு போய், என் மருமகளை மாதிரி உண்டா, என் மருமக பெரிய மனுஷிமான்னு சொல்லி உடனே சாவி கொட்டு எடுத்து அவ கையில கொடுப்பாங்கன்னா, பணம் கொடுக்கிற பலம் அவ்வளவு உயர்ந்தது என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வாழ்க்கையில பணம் என்பது சமூகத்தில் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. இப்ப நல்ல ரோட்ல ஒரு டிராபிக்கான இடம், நம்ம ஓட்ட டூ வீலரை கொண்டு தெரியாதனமா நோ பார்க்கிங் கிட்ட நிறுத்திட்டோன்னு வைங்க, அங்க இருந்து போலீஸ்கார் வருவார். என்ன வண்டி எங்க நிறுத்திருக்கீங்க, எடுக்கிறீங்களா இல்லையான்னு தூக்கி போட்டுருவார் வண்டியை. ஆனா அதுவே அந்த நோ பார்க்கிங்ல ஒரு BMW வண்டி நிக்கட்டுமே, அங்க இருந்து வருவார். சார் நீங்களா சார், பரவாயில்ல சார், எவ்வளவு நேரம்னாலும் நிறுத்திக்கோங்க, நம்ம ரோடு தான் சார், நான் நோ பார்க்கிங் போர்டை கூட வேற இடத்துல எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு தூக்கிட்டு போயிடுறான்னா பணம் பத்தும் செய்யும். அது மட்டும் இல்ல, கல்யாண வீடு சொந்தக்காரன் கூட ஒண்ணும் இல்லைன்னா அவனுக்கு என்னங்க மரியாதை இருக்கும்? ஆனா ஒரு பெரிய பணக்காரர் கார்ல இறங்கிட்டாருன்னா மாப்பிள்ளை மணமேடை விட்டு இறங்கி ஓடுறாரு வரவேற்கிறதுக்கு, கூட்டிட்டு வர்றாரு கூட. யாரு 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 எல்லாரும் கேட்கறாங்க, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எங்க பெரியப்பா பொண்ணு இருக்குல்ல, அந்த பிள்ளைய கோயம்புத்தூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா, அவங்க வீட்டுல 4 நாத்தனார், அதுல 3வது நாத்தனாருக்கு நாமக்கல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவுட்ல 2 குழந்தை, மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கான்ல, அந்த பையல நாகர்கோயில்ல பொண்ணு எடுத்திருக்கு. அவங்க பெரியப்பாவோட சித்தப்பாவோட தாத்தாவோட மகன் எனக்கு ரொம்ப சொந்தம் தான். பணம் என்பது சமூகத்தில் ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, நம்ம இன்னைக்கு பேச்சில கூட பணக்காரர்களாக காட்டிக்கொள்வதை ஒரு பலம் நினைக்கிறோம். ஒரு பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போன் பண்றான், ஏய் செல்லம் எங்க இருக்கேன்னா, உடனே அவங்க, நான் மம்மி கூட ஷாப்பிங்ல இருக்கேன்டா. எங்க? மால்லையா? அப்படியே கொஞ்சம் பின்னால திரும்பி பாரு, நீ நிக்கிற ரேஷன் கடை கியூல நான் கடைசியில நிக்கிறேன்.
பணக்காரர்களாக காட்டிக் கொள்வதை பலம் என்று நினைக்கின்ற சமூகத்தில் பணம் என்பது பலவீனம் என்று எப்படி சொல்ல முடியும்? 10,000 ரூபாய்க்கு கடன் வாங்க வழி இல்லாமல் ஒருவரிடம் போய் பல்லை காட்டி தலையை சொரிந்து தலை கவிழ்ந்து நின்று கொண்டிருப்பான் பாருங்க, அந்த மனுஷனுக்கு தெரியும் பணத்தின் பலம் எப்படிப்பட்டது என்று. பணம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். நம்ம ஊர்ல கிராமத்துல மாடு மேய்ச்சி வாழ்க்கையில முன்னேற முடியாமலே இருப்பான். திடீர்னு கடனை உடனே வாங்கி துபாயில போய் இறங்கி இதே வேலையை அங்க பார்ப்பான், ஒட்டகம் மேய்ச்சிருப்பான். ஆனா கை நிறைய பணத்தோட கிராமத்துக்கு திரும்பி வந்துட்டு அந்த கலர் சட்டை போட்டு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அவர் விடுவாரு பாரு பந்தா, இங்க ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயிலலாம் இதுக்கு பேரு குப்பை லாரி அப்படின்னு சொல்லி பந்தா காட்டும் போது துபாய்க்காரரு அப்படின்னு அவருக்கு ஒரு பலம் கிடைக்கும் பாருங்களேன். அதை கொடுப்பது பணம். நடுவர் அவர்களே, எல்லோர் இல்லத்திலும் பொன்னும் பொருளும் மகிழ்வும் பொங்கட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. துபாய் காசு கொஞ்சம் கூடுதல். அங்கே போயிட்டு வந்துட்டான் அப்படின்னா நடையே கொஞ்சம் ஆளுக்கு வித்தியாசமாயிருதுன்றாங்க. தெய்வானே, நீங்கள் சின்ன பிள்ளை ஐடியில் போய் உட்காந்துக்கிட்டு அது ஒரு பலவீனம்னு வேற சொல்கிறீங்க. இதெல்லாம் அவள் நல்லாவா இருக்கு? வாங்கப்பா. நடுவர் ஐயா, ஒரு சின்ன வீடு, மேல ஒரு குடிசை 4 செவர், அவ்வளவுதான். எது எது? ஒரு சின்ன வீடு, மேல 4 குடிசை. இந்த சின்ன வீடுனோடனே எனக்கு ஒரு பயமாகி போச்சப்பா. 100 ரூபா 200 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பாத்தியம். ஒரு ஆளுக்கு இல்ல, ஒரு குடும்பத்துக்கே அவ்வளவுதான் சம்பாத்தியம். ஆனா நைட் அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும், நாளெல்லாம் உழைச்சிட்டு வந்திருப்பான். நைட் அவன் தூங்குவான் பாருங்க, ஒரு பக்கம் கொசுக்களுக்கு ரத்த தானம் செய்து கொண்டே இன்னொரு பக்கம் அன்சிகா நயன்தாராவோடு டூயட் பாடி கொண்டு இருப்பான் நடுவரையா. ஆனா அதே அந்த காட்சியை விட்டுட்டு இன்னொரு காட்சிக்கு வருவோம். 3000 4000 ஒரு நாளைக்கு சம்பாத்தியம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார்ன்ஃபிளேக்ஸ், மத்தியானத்துக்கு பீட்சா எல்லாமே அவனோட கையில இருக்கும். ராத்திரி அதே கையில தூக்க மாத்திரையும் இருக்குமே. இப்படிப்பட்ட நிம்மதி இல்லாத வாழ்க்கை தரக்கூடிய பணம் பலமா பலவீனமா? நடுவரையா, பலம் சேர சேர உலகம் பாராட்டும், பணம் சேர சேர இன்கம் டாக்ஸோடு போராட்டம். நாங்க இவ்வளவு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வரலனா ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாருங்களேன் 3 பேரும். ரேவதி அக்கா சொன்னாங்க, அவங்க பலம் பலம்னு சொல்றாங்கல்ல. பொதுவாகவே நம்ம பலம்னா என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு வெளியே நேம் போர்டு மாட்டும் போது ராஜேஷ் BA BL அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சேர்த்துப்போமா இல்லையா? உண்மையிலே அவங்க பலம்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போய் 3 பேரும் ஒரு நேம் போர்டு எடுத்து உங்க நேமை போட்டு பக்கத்துல உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் எழுதி மாற்றீங்க வெளியே. முடியுமா? சரி, பலம் பலம்னு சொல்றீங்களே, எந்த நேரத்தையும் பணத்தை நம்ம கூடவே வச்சுக்க முடியுமா சார்? நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருப்போம், பணத்தை கையில வச்சுட்டு இருப்போம், பக்கத்துல சீட்டு பிடிக்க தான் சார் ஓடி வருவான். நமக்கு அப்படியே பிபி ஏறி இறங்கும், இவன் தான் அவனா இருப்பானோ அப்படின்னு தோணும். இப்ப வாழ்க்கையில நிம்மதியே தராத பணம் பலமா பலவீனமா? அவ்வளவே இங்க அவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்ம யாராவது நான் இவ்வளவு சேர்த்துட்டேன்ப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இதுக்கு மேல போதும், எனக்கு பணம் வேண்டான்னு யாராவது சொல்லியிருக்கோமா? என்ன பண்றாங்க? முதல்ல தாம் பேர்ல சேர்க்கிறாங்க, லிமிட் முடிஞ்சு போச்சுன்னா தன்னோட மனைவி குழந்தை குட்டி பேர்ல சேர்க்கிறாங்க. அப்படியும் முடியலன்னா அதுக்கும் விலைக்கு விலை பேசி ஒரு ஆளை வாங்கிட்டு வந்து பினாமின்ற பேர்ல பணம் சேர்க்கிறார்களா இல்லையா? பேராசையை தூண்டக்கூடிய பணம் பலவீனமாகத்தானே இருக்க முடியும். ஒரு சமீபத்துல வந்த ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, ரொம்ப வறுமையிலே கஷ்டப்பட்டு வாழ்ந்தவனை வாழ்க்கை பல முறை திருப்பி திருப்பி போட்டு துவைச்சு கும்மி எடுத்திருக்கோம். எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் அவன் மறுபடியும் அச்சம் என்பது மடமையடா என்று சொல்லி எழுந்து நிற்பான். ஆனா பணக்காரர்களுடைய பிள்ளைகள் ஒரு சின்ன தோல்வி வந்தாலே ஐயோ இது என்னை நோக்கி பாயும் தோட்டாவோ என்று சொல்லி பயந்து ஓடுகிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அதனால தான் உலக பணக்காரர் வரிசைகளில் இருக்கக்கூடிய வாரன் பஃபெட்டும் பில்கேட்ஸும் கூட எங்களுடைய சொத்தை முழுவதுமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எழுதி வைக்க போவதில்லை, ஒரே ஒரு சின்ன பங்கு மட்டும்தான் தரப்போறோம், மீதி எல்லாத்தையும் நாங்கள் தர்மத்திற்கு தான் எழுதி வைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப பணக்காரர்கள் கூட பணத்தை பலவீனமாகத்தானே கருதுகிறார்கள். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நடுவரையா. பணம் சொகுசான வாழ்க்கைக்கு வேண்டுமானால் பலமாக இருக்கலாம், ஆனால் தரமான நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு போதும் பணம் பலமாக இருக்காது, அது என்றென்றைக்கும் பலவீனமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சொகுசான வாழ்க்கைக்கு பணம் பலம்தான், ஆனால் நிம்மதியை தருமா? ஒரு நாளும் தராதுன்ட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு அழகாக பேசியிருக்கு. இவ்வளவும் பேசின பிற்பாடு ராஜா வெளியில் வேர்க்குதுன்னு இல்லை, அது பேசினதை கேட்டு வேர்க்குதியான்றார். வாங்க ராஜா. தெய்வானை அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். அவங்களுக்கு என்னன்னா, பணம் சேர்த்தால் இன்கம் டாக்ஸ் வரும், போராட்டம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுங்கா கணக்கு காட்டினா ஏன் வருது? ஐடி கட்டுறதுன்றது இன்றைக்கு ஒரு சமூக அந்தஸ்து. பில்கேட்ஸு தன்னுடைய சொத்துக்கள்ல ஒரு சின்ன போர்ஷனை தான் பிள்ளை கொடுத்தாராம், அதையே அவன் 10 தலைமுறைக்கு சாப்பிடலாம். இவ்வளவு பேர் இருக்கிறோம்ல, ஏன் வாரன் பஃபெட், பில் கேட்ஸை பத்தி பேசுறீங்க? உலகின் பெரிய பணக்காரர்களை பற்றி தான் உங்களாலே பேச முடிகிறது, மற்றவனை பத்தி பேசுங்க பார்ப்போம். அதுல இவங்க பேச்ச பாருங்க. ஒருவன் ஒரு 4 சுவர் மேலே ஒரு கூரை, அதுக்குள்ள இருக்கிறான், 100 ரூபா தான் சம்பாதிக்கிறான். அவன் தூங்கும் போது ஹன்சிகா கூட டூயட் பாடுறதா கனவு காண்றானா. அப்ப கூட அவன் வறுமையில வீட்டுக்காரம்மாவோட டூயட் பாடுற, அவன் அடிமனசு ஏக்கமெல்லாம் இதை விட்டு எங்கேயாவது போயிடணும்னு இருக்கே தவிர, பேங்க்ல பாத்தீங்கன்னா ஐயோ ஐயோ நடக்கவே முடியாத பாட்டி, 92 வயசு, 4 பேர் சேர்ந்து ஏற்றி கொண்டாந்து அக்கௌண்ட் உட்கார வச்சு அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அது அப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கு. இந்த இடது கை பெருவிரலை வச்சு அந்த மிஷினில் இப்படி வச்சு எடுக்கிறாங்க. ஏன்னா அது ரேகை, அது தலையில் ஒரு 2.5 லட்சம் ரூபாயை போட்டு மறக்காம நாமினேஷன் அவன் பேரை போட்டான். ஏன்னா பணம் பலம் என்று அவனுக்கு தெரியும். அந்த பாட்டிக்கு நடக்கிறது எதுன்னே தெரியல. இது ஒரு ஆஸ்பத்திரி போல, இங்க ஏதோ ஸ்கேன் பண்றாங்க. பார்க்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிக்குது. பணத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர் பதவிகள் இல்லாமல் இருந்த போது இது நடந்தது. திருமலப்புள்ள ரோட்ல அவர் ஒரு நாள் மாலையில் இருக்கிறார். வாசல்ல 2 குழந்தைகள் நின்று கொண்டு இருக்கின்றன. இவர் அப்படியே அந்த நிழலாடுகிற குழந்தைகள் உருவத்தை பார்த்துட்டு கூப்பிடுறாரு, இங்க வா. என்ன? பதவியில இல்லாத காலம். அந்த ஒரு குழந்தை சொல்லுது, எங்க அண்ணனுக்கு ஃபீஸ் கட்டணும், கையில பணம் இல்லை, உங்களை பார்த்தா நீங்க படிப்புக்கு உதவுவீங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக நாங்க வந்தோம் அப்படின்னு ஓரமா நின்றுருக்கு. மடமடன்னு படியேறி மாடிக்கு போய் 3 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்பினார். கொடுத்துட்டு, சின்ன குழந்தைங்க பொய் சொல்லாது, பாவம் கஷ்டத்துல இருக்கு, படிக்கட்டும். 3 10 ரூபாய் நோட்டு அந்த குழந்தைகளின் கல்விக்கானது. சும்மா காசு இல்லாம எல்லாம் வந்துருமா? உறவும் நண்பர்களும் தான் பலம் அப்படின்னு சொல்றீங்களே, உண்மையாங்க? 10 நாள்ல மாறிடுறானே எல்லாரும். ரொம்ப கஷ்டம் யார். போஸ்டிங் மாறுகிறது, போஸ்டர் மாறுகிறது, ஆனால் பணத்தின் பலம் மட்டும் மாறுவதே இல்லை. அதுதான் உண்மை. இன்னைக்கு அறுவடைக்கு போக வேண்டிய விவசாயிகள், உறவு இருக்கு, சொந்தம் இருக்கு, மனைவி இருக்கா, பிள்ளை இருக்கு, ஆனா வாழ்வதற்கு வழி ஏன் இல்லை? அவன் கையில காசு இல்லை. காசு மட்டும் கொடுத்திருந்தால் இத்தனை உயிர்களை நாம இழந்திருக்க முடியாது. வறுமை என்பது என்ன என்றே தெரியாமல் இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்டயாவது போய் கடன் கேட்டு நின்றுக்கணும் இவங்க, அதுவும் சொந்தக்காரங்கிட்ட. சார் நீங்க போய் கேளுங்க சார், அந்நேரம் தான் அவன் புத்தன் இயேசு காந்தி மாதிரியெல்லாம் பேசுவாயா. கொஞ்சம் புத்தியோட பொழைச்சுக்கணும். அது சரி, உனக்கு தான் முடியல, உன் பிள்ளை எதுக்கு படிக்க வைக்கிறேன்னுவா. இப்படியெல்லாம் வந்து நிக்கிறிய வாசல்ல, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னுவான். அவ்வளவும் பேசிட்டு போயிட்டு வாண்டுருவான். சார் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் வேணும். எது தரும்? பணம் தான் தரும். இருந்த இருப்புல ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்குவான், இன்சூரன்ஸ்ல போட்ட காசு தானே அந்த குடும்பத்தை காப்பாத்துது, வேற எவன் வந்து காப்பாத்துறா? இது எல்லாத்துக்கும் மேல வளர்ந்த நாடு, வளராத நாடுகள்னு சில நாடுகள் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. எத்தியோப்பியா, சோமாலியான்னு சில நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள்ல எல்லாம் இருக்கிற ஆட்களை பாருங்க, அந்த பிள்ளைகளோட உருவங்களை பாருங்க, எலும்பை தவிர அங்க எதுவும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு தேசமே மோசமாக இருப்பதற்கு என்ன காரணம்?
பணம் இல்லாமை தானே காரணம். வாழ்க்கைன்றது பேங்க் அக்கௌண்ட்டுங்க. பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். பிரதமர் பேலன்ஸ் இருந்தால் தான் நடத்தலாம். அதனால தயவு செய்து பெரியவர்களே, பணம் சேர சேர சமூக அந்தஸ்து, மரியாதை எல்லாம் கிடைக்கிறது. நீங்க கவர்மெண்ட் காசு அடிச்சவங்க கூட 1000 ரூபா அடிச்சார்னா புழல்ல இருக்கிறான், 1000 கோடி அடிச்சார்னா லண்டன்ல இருக்கிறான். பணம் பேச ஆரம்பித்தால் எல்லாரும் அமைதியாகி விடுவார்கள். பணம் தான் மனித வாழ்க்கைக்கு பலம். நன்றி, வணக்கம். ஆரதிக்கு ரொம்ப பெரிய சிக்கல் ஆகிப்போச்சு. எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? பணம் ரொம்ப தேவைப்படுதுமா. வாங்க நடுவரையா அவர்களே, பணம் பேச ஆரம்பிக்கிற போது எல்லாரும் மௌனமாகி விடுகிறார்கள் என்று ராஜா சொன்னார். பேச வேண்டியவர்கள் எல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் மௌனமாக இருக்கச் செய்வது பணம் என்றால் அது ஒரு சமூகத்தினுடைய பலமா பலவீனமா என்ற கேள்வியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். தெய்வான ஒரு கதை சொன்னாங்க. ஒரு குடிசை இருக்கு, ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். அவனுடைய கனவுல ஹன்சிகா மோட்வானியோட டூயட் பாடினான்னு இவர் கேட்கிறாரு. அப்ப கூட ஏன் வீட்டுக்காரம்மாவோட டூயட் பாடுற மாதிரி கனவு. அவனுக்கு கல்யாணம் ஆகலை இன்னும். அவன் சின்ன வயசுக்காரன், அவன் அப்படிதான் கனவு காணுவான். உங்க வயசுக்கு நீங்க ஹன்சிகாவுக்கு அப்பாவா இருக்கிற மாதிரி வேணா கனவு காணுவாங்க. எத்தியோப்பியாவில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், சோமாலியாவில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? ராஜா சார் கேட்டார். மனசாட்சியோடு கேட்கப்பட்ட கேள்வி. என்ன இருக்கு அவங்கிட்ட? சோறு இல்ல, பணம் இல்ல, வாழ்க்கைக்கான உத்தரவாதங்களே இல்லை. அந்த நேரத்திலே கூட பாசத்தை விட்டுவிட முடியாதுன்னு தம்பியை தூக்கி சுமந்துக்கிட்டு ஒரு அண்ணன் போனா, சார் வாழ்க்கையினுடைய பலம் அங்க இருக்கு சார், பணத்துல இல்ல. பில்கேட்ஸ் பேர் தான் உங்களுக்கு தெரியுது, வாரன் பஃபெட் பேர் தான் உங்களுக்கு தெரியுது. அந்த பேர் தான் தெரியுதுன்னா என்ன காரணம்? ஒரு அளவு பணம் சேர்த்த பிறகு இந்த பணம் நான் விரும்புகிற எந்த நிம்மதியையும் எனக்கு தரவில்லை, இதை வெளியே கொடுக்கிற போதுதான் நிம்மதி வருகிறது என்று உணர்ந்து பில்கேட்ஸும் அவருக்கு அந்த அறிவுரையை சொன்ன அவருடைய மனைவி மெலிண்டா கேட்ஸும் வாரன் பஃபெட்டால் கூட புகழப்பட்டார்கள் என்று சொன்னால் பணத்தை பாதுகாப்பாக வைத்ததனால் அல்ல, அதை வெளியே கொடுத்ததனால் அவர்களுடைய பெயர் நிற்கின்றது. 3 10 ரூபாய் நோட்டுகளை காமராஜர் கொடுத்ததனால் காமராஜர் நினைவு கூறப்படுகிறார் என்பது சத்தியம். ஆனா இந்த மாதிரி திருச்சி திருச்சி பேச ராஜா சாரால மாத்திரம்தான் முடியும். 3 10 ரூபாய் நோட்டை, அந்த நோட்டினுடைய மதிப்பு தெரிந்ததற்காக காமராஜருக்கு மரியாதை இல்லை தமிழ்நாட்டில். அவங்க சொந்த அம்மா வீட்டில் டாய்லெட் கொட்டி கொடுக்கணும்னு லெட்டர் போட்ட போது முதலமைச்சர் வசதி ஆயிட்டாரு, வீட்டை கட்டிக்கிட்டாருன்னு யாராவது தப்பா பேசிடுவாங்க, டாய்லெட் கிடையாது வீட்டுக்குன்னு சொன்ன கம்பீரம் இருக்கிறதே, அந்த பணத்தை உதைத்து தள்ளின கம்பீரத்துக்கு கிடைத்த மரியாதை. ரேவதியை பார்த்தாலே எனக்கு பிரமிப்பா இருக்குங்க. நாங்கள் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி டேக்ஸ் கட்டி அதில் வர பணத்தை வச்சுருக்கோம். நாத்தனாரை ஏமாத்திட்டு மாமியார் நகையை ஆட்டையை போட்டு எங்கள்கிட்ட லட்சமாக பண்ணோம். வேறு இருக்கு அதில். ரேவதி பேசுகிற போது சொன்னாங்க, நீங்கள் கவனிச்சிங்களா? ரொம்ப பிடிச்சது எனக்கு அது. 2 வீலர்காரன் நோ பார்க்கிங்கில் நிறுத்தினா போலீஸ் எடு 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 எடு, BMW வந்தா நான் பார்க்கிங்கே மாத்துறேன்னு சொல்றான்னு சொன்னார். சத்தியம். நீங்க பாருங்களேன், ஆக்சிடென்ட்ல மாட்டின இந்த எலும்பு தேஞ்சு போன வண்டி 2 வீலர்லாம் தான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கும். ஆக்சிடென்ட்ல மாட்டின ஒரு BMW கூட எந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் நின்று நான் பார்த்ததில்லை. அந்த BMW கார்ல ஏறி ராத்திரி பார்ட்டிக்கு அப்புறம் ஃபுல் மப்பில் ரோட்ல காரை ஓட்டிட்டு போய் யார் மேல ஏறினா கூட அடுத்த நாளே சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்துட முடியும்ன்ற ஒரு நிலைமை இருந்தா அது இந்த சமூகத்தினுடைய பலமா பலவீனமா? அதுதான் மேடம் பலவீனம், அதுதான் பலவீனம். ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி என்று ஒரு சமூகம் வந்தால் அது அந்த சமூகத்தினுடைய கீழ்மை, தாழ்மை, அவமானம், பலவீனம் என்று நான் சொல்லுகின்றேன். புலவரை பத்தி நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அவர் சிட்லப்பாக்கம் ஜமீன்தார். அவர் சொல்றாரு, சேட்டலைட்டுகளை வானத்திலே ஏவுகிற நாடாக இந்தியா இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மிடம் பணம் இருக்கிறது,
பணமா? நம்மை விட பணக்கார நாடுகளுக்கு அந்த டெக்னாலஜி ஏன் கைவரவில்லை? ஏனென்றால் இஸ்ரோவிலே வேலை செய்கிற எங்கள் நாட்டு இளைஞர்கள் அயல் நாட்டிலே அதிக பணம் கிடைக்கிற வேலை கூட வேண்டாம் என்று சொல்லி எங்கள் நாட்டுக்குத்தான் எங்கள் அறிவு பயன்பட வேண்டும் சொல்றாங்க இல்லையா? கரண்ட் வளர்ச்சிக்கான பலம், அதே போல கரன்சியும் வளர்ச்சிக்கான பலம். இது புலவர் சொன்னது. கரண்ட் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும். அந்த 240 வோல்ட்ஸுக்கு மேல போனா ஷாக் அடிச்சு அங்கேயே போக வேண்டியதுதான். கரன்சியினுடைய பிரச்சனையும் அதுதான். எது பலம் எது பலவீனம் தோழர்களே? பலம் என்பது எவ்வளவு இருக்கிறதோ அது போதும் என்று எதில் தோன்றுகிறதோ அதுதான் பலம். எது பலவீனம் தெரியுமா? எவ்வளவு இருந்தாலும் எது போதாதோ அது பலவீனம். டாஸ்மாக் வாசல்ல நிக்கிறவனுக்கு எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் எறும்பு கடிக்கிற மாதிரியே இருக்கும், போராத மாதிரியே இருக்கும். பணத்தினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எவ்வளவு இருந்தாலும் போத மாட்டேன் என்கிறதே, அப்போது அது பலம் அல்ல, அது பலவீனம். நான் வரிசையா 2-3 கேள்விகளை கேட்டுட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாருங்க, நேத்தி மட்டும் ஒருத்தர் காலில் விழுந்திருந்தாரு, இன்னைக்கு இன்னொருத்தர் காலில் விழுந்திருக்காரு. நான் என்ன சார் இது, நேத்திக்கு ஒரு காலில் விழுந்தீங்க இன்னைக்கு ஒரு காலில் விழுந்தீங்க, மாறிக்கிட்டே இருக்கீங்களேன்னு கேட்டா அவர் சொன்ன, நான் மாறினேன்னா? நானா மாறினேன்? எதிரில் இருக்கிற கால் மாத்திரம்தான் மாறி இருக்குன்னு நண்பர் சொல்லுகிறார். எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் பணத்தை காப்பாற்ற என்ற மனோநிலைக்கு ஒரு சமூகம் வந்து விட்டதென்றால் அதற்கு பின்னே இருக்கிற பணம் பலமா பலவீனமா? வயலுக்கு போய் பார்க்கிறான் சார், பயிர் கருகி இருக்கு, மாரடைப்பு வந்து அங்கேயே மரணம் அடைகிறான். இந்த விவசாயிக்கு நிவாரணம் கொடுக்க பணம் தானே தேவை என்று ரேவதி கேட்கிறார். அவன் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு விஷயம், அவனுக்கு அவனுடைய வயலுக்கு வர வேண்டிய நீர் வர வேண்டும். அது ஏன் வரல? மழை பொய்த்து போனது ஒரு காரணம், பக்கத்து மாநிலத்திலிருந்து தண்ணீர் தள்ள 2வது காரணம். ஆனா 2 காரணம் மாத்திரம் தானே, 3வது காரணம் இல்ல. விவசாய சமூகத்துக்கு கேடு விளைவிக்கின்ற செயல்களை செய்கிறவர்கள் பணத்தின் பலத்தோடு வாழுகின்றார்களே, அது இந்த சமூகத்தினுடைய பலமா பலவீனமா என்று யோசித்து பாருங்கள். மனிதன் அடைகின்ற எல்லா கீழ்மைகளுக்கும் காரணமாயிருக்கிற பலவீனம் பணம். அது அல்ல நாம் தேட வேண்டியது. கீழ்மைகளிலிருந்து நம்மை உயர தூக்குகிற விஷயங்களுக்கு மனதை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பணத்தை உதைத்து தள்ள வேண்டும். இந்த தேசத்தின் அத்தனை அறிஞர்களும் ஞானிகளும் அதைத்தான் செய்தார்கள். நாங்கள் அறிந்த வாழும் ஞானியாகவும் அறிஞராகவும் இருக்கிற நடுவர் ஐயா வேறு தீர்ப்பு சொல்ல போகிறாரா என்ன? நன்றி, வணக்கம். பெரியோர்களே, நம்ம கையில் புழங்குகிற பணத்தை பற்றி 2 அணியும் இப்போ பெருசாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு முடிவை தேடி எடுக்க வேண்டியிருக்கு. மற்றபடி பணம் ஒரு பலவீனம் அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் பணம் இல்லைன்னா எவன் நம்மளை மதிக்கிறான்? நம்மளைன்னா குப்பையை விட கேவலமாக நினைக்கிறான். இருந்துச்சுன்னா பாருங்க எவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்குதுன்னு வைங்க. நல்லா சொன்னாங்க, காவல்துறையில் கொடுக்குற மரியாதை, வீதியில் பெரியவங்க கொடுக்குற மரியாதை, எந்த இடத்துக்கு போனாலும் சரிதான். சார் அவர் அப்படிலாம் ஒரு மரியாதை கிடைக்குது தானே. ஆனால் அந்த மனுஷன் போன பிற்பாடுங்கிற பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பேசுவான்னு நினைக்கிறீங்க? போகுதே ஒரு நாய், எல்லாயா நான் பார்க்க சொல்லக்கூடாதியா, இன்னைக்கு ஏறிக்கிட்டாங்க மேலே அப்படின்னா அதுக்குள்ளே பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, எப்படியா நம்ம கையில் வரமாட்டேங்குது, அவன் கையில் போய் குவியுதியா காசு எப்படின்னு தெரியலையான்றான். அப்போ பணம் நேராக பார்க்குற போது ஒரு பேரை தருது, போன பிற்பாடு இன்னொரு. பணம் யாரை படைக்குது? பணமும் ஆசையும் தீய மனிதர்களை படைக்கிறது. உலகம் அவர்களை மறந்து விடுகிறது. ஆனால் யாரை பலமான ஆட்களாக கருதுகிறாங்க? யாரெல்லாம் பணத்தை வேண்டாம் என்று வெளியே தள்ளிவிட்டு போனார்களோ, மகாத்மா காந்தியிலிருந்து இந்த நாட்டின் பல்வேறு துறவிகள், இந்த நாடு அல்ல உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் சரி, துறவிகள் அவர்கள்தான் மனிதர்களாக வரலாற்றில் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் வரலாறு பதிவு செய்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் உறவுகளை சேர்க்கும் தான்
இல்லைன்னு சொல்ல முடியாது. எதுக்கு? உறவுக்காகவா? உறவு அல்லாதவர்களையும் சேர்க்கும். இந்த கரட்டு புயலுக்கு சொத்து இல்லை, வாரிசு இல்லையே. வாரிசு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா உறவு வருது வருது, உறவு அல்லாததும் வருது. இறைவனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் எவரோ அவரெல்லாம் பணத்தை ஒரு பொருளாக கருதுவதில்லை. அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நானும் நீங்களும் தான் இந்த பணத்திலே உழன்று போய் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு சுழன்று 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 மனிதன் பிறவிச் சுழலில் சிக்கி தவிப்பது போல இந்த பணச்சுழலில் சிக்கி சிக்கி தவிக்கிறான். அதிலிருந்து மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் கூட, பெரியோர்களே, பணம் பலவீனம் என்பதுதான் உண்மை. ஏன் அதை பலவீனம் சொல்றேன் அப்படின்னா, அதை நான் நம்பி போவதற்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான காரியம். அதனால அது பலவீனம் என்று புரிந்து கொண்டு, பெரியோர்களே, சிந்தியுங்கள் சிந்தியுங்கள். உங்களுடைய சிந்தனை தெளிவு வரட்டும். இறையாசிகள் உங்களுக்கு எப்போதும் இருக்கட்டும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.